ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை தியான வேளைக்காக நன்றி சொல்கிறோம். மார்ச் மாதம் 17ஆம் தேதி காலை வேளையிலே நாங்கள் இந்த தியானத்திலே பங்கெடுப்பதற்காக துதிக்கின்றோம். இத்தனை நாட்களாக தொடர்ந்து இந்த 2 நாட்களிலே நாங்கள் திருவெளிப்பாட்டை மையப்படுத்தி தியானத்தில் ஈடுபடுவதற்காக மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நாள், இந்த தியானம், இந்த ஐக்கியம் எங்களை பலப்படுத்த கிருபையாகிறோம். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம், எங்கள் தாயும் தந்தையும் ஆகிய கடவுளே, ஆமேன். நாம் யாவரும் இணைந்து லெந்து கால சிறப்பு ஜெபத்திலே பங்கேற்போம். ஆண்டவரே எங்களுக்கு இரங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும். ஆண்டவரே எங்களுக்கு இரங்கும். பரமண்டலங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, பரிசுத்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றைய வேண்டிய ஆகாரத்தினை தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்து நாம் மன்னிக்கிறது போல பாவங்களுக்கு மன்னியும். சோனிகள் பிரேசிக்கு நாமத்தை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னுடைக்கும் உம்முடையவிலே. ஆமேன். ஆண்டவரே, உம்முடைய அடியராக எங்களை மீட்டருளும். ஆண்டவரே, எங்களுக்கு உதவியருளும். எங்கள் மீட்பராய கடவுளே, எங்களை ஆதரியும். ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேளும். நாம் யாவரும் ஜெப நிலையிலே சேர்ந்து 3 ஜெபங்களையும் நாம் ஏறெடுப்போம். ஆண்டவரே, பாவத்தை குறித்து மனசாட்சியினால் குற்றம் சாட்டப்பட்ட நாங்கள் எல்லோரும் குணப்பட இரக்கமாய் அருள் புரிவீராக. மன்னிப்பினால் பாவத்திலிருந்து மீட்படைய எங்கள் விண்ணப்பங்களை இரக்கமாய் கேட்டு உம்மிடத்தில் பாவங்களுக்கு மேல் பொறுமையார்க்க வேண்டுமென எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். இணைந்து ஜெபிப்போம். அனைத்து வழிமுள்ள இறைவனே, இரக்கமுள்ள தந்தையே, நீர் உண்டாக்களின் ஒன்றையும் பகையாமல் எல்லா மனிதர் மேலும் இரக்கமுள்ளவராக இருக்கிறீர். பாவின் மரணத்தை நீர் விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி மீட்கப்படுவதை விரும்புகிறீர். என் குற்றங்களை இரக்கமாய் மன்னியும். பாவ சுமையினாலே சஞ்சலப்பட்டு தவிக்கிறவனை ஏற்றுக்கொண்டு ஆறுதல் செய்யும். எப்பொழுதும் நீர் இரக்கமாயிருக்கின்றவர். பாவங்களை மன்னிக்கிறது உமக்கே உரியது. நீர் மீட்டுக்கொண்டே எமது மக்களாய் எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும். தயவுள்ள ஆண்டவரை இறங்கி பொறுத்தருளும். அற்ப மண்ணும் அழிவு சோகமா பாவலுமாகிய உம்முடைய அடியார்களை நியாயத்திற்கு முற்படாதீர். எங்கள் அக்கிரமத்தை தாழ்மையாக அறிக்கையிட்டு பாவங்களுக்காக உண்மையாய் துக்கப்பட விட்டு கோபத்தை விளக்கி நாங்கள் மறுமையில் உம்முடைய இன்று வாழ்ந்திருக்கும்படி இறைவா இம்மையில் எங்கள் உதவின தீவிரியும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். தயவுள்ள ஆண்டவரே, எங்களை உம்மிடம் திருப்பிக் கொள்ளும். அப்பொழுது திரும்புவோம். அழுகையோடும் உபவாசத்தோடும் ஜபத்தோடும் முடித்து திரும்புகிற உமது மக்களாக மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, நீர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் நிறைவான தயம் இருந்த கடவுள். தண்டனைக்கு தகுதலின் மேல் பொறுமையாக இருக்கிறீர். கோபம் கொள்கிற காலத்திலையும் இரக்கத்தை நினைவு கூறுகிறீர். உமது மக்களுக்கு இறங்கி பொறுத்தருளும். உம்முடைய சுதந்திரமாக நாங்கள் கலங்காதபடி செய்யும். உமது இரக்கம் அளவற்றுவதால் ஆண்டவர் எங்கள் செவிசாய்த்தருளும். நிறைவான இதற்கின்படி எங்கள் நோக்கி பாரும். உம்முடைய மைந்தரும் எங்கள் புனிநாதருமாக இயேசு கிறிஸ்து வேற்றியருளும். ஆமேன். எல்லாம் நிறைவேற்றப்பட்டாயிற்று என்று ஒரு பெரும் குரல் ஒலித்தது. திருவெளிப்பாடு 16ஆம் அதிகாரம் 17வது வசனம். திருவெளிப்பாடு 17-16ஆம் வசனம். அன்புள்ள ஆண்டவரே, உமது அன்புக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் உமது கிருபையினாலே எங்களை காத்து வருகின்றீர். தீய சக்திகளை
கண்டறிந்து அந்த தீய சக்திகள் மனம் மாற எடுக்கின்ற முயற்சிகளுக்காக துதிக்கின்றோம். ரோம பேரரசு திருச்சபைக்கும் எளிய மக்களுக்கும் துன்புறுதலை அளிக்கின்ற வேளையிலே உமது காயப்பட்ட கரமானது மக்களை தெளிவுபடுத்தி தீமைகளை இனம் காண கொடுத்த வாய்ப்பிற்காக நன்றி சொல்கிறோம். பணியை நிறைவேற்றின பண்புக்காக மகிழ்ச்சியோடு போற்றுகின்றோம். அவற்றை தியானிக்கலே பலப்படுத்தும். இறைமகன் இயேசு கிறிஸ்துவா ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தந்தையே, ஆமேன். எல்லாம் நிறைவேற்றப்பட்டாயிற்று என்று ஒரு பெரும் குரல் ஒலித்தது. திருவெளிப்பாடு தொடர்ந்து நாம் தியானித்து வருகின்றோம். லெந்து நாட்களிலே இன்று 24ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, மார்ச் மாதம் 17ஆம் தேதி நாம் இந்த தியானத்திலே பங்கேற்கின்றோம். வானதூதர்கள் தொடர்ந்து செயல்படுவதை இந்த பகுதி நமக்கு காண்பிக்கிறது. குறிப்பாக ஆண்டவர் எடுக்கின்ற முயற்சிகள் இங்கு முடிவடைகிறது. குறிப்பாக அவர்கள் தீமைகளினுடைய உருவமாக இருக்கின்ற ரோம பேரரசுக்கு தண்டனைகள் கொடுக்கப்பட்டு வருகின்ற நிலையிலே அவை முற்று பெறுவதாக இந்த திருவெளிப்பாடு 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனமானது அறிவிக்கிறது. அதாவது 7ஆம் வானதூதர் தன் கரத்தில் இருக்கின்ற பொன் கிண்ணத்திலிருந்து அந்த வேதனை கொடுக்கின்ற கடவுளின் சீற்றத்தை ஊற்றின பிறகு இந்த வார்த்தை வருகிறது. அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, மண்ணுலகம் இருக்கின்ற பகுதி, கடல், ஆறு, குளங்கள் இவை சேதமடைகிறது. கதிரவன் அங்கு நெருப்பாய் இருப்பதை பார்க்கின்றோம். பிறகு அரியணையே இருளாக மாறுவதை அந்த பகுதி பார்க்கிறோம். 5ஆம் வானதூதர் ஊற்றுகின்ற பொழுது விலங்கு வீற்றிருந்த அரியணை, கடவுள் இருக்கின்ற அரியணை அல்ல. அதாவது கடவுளுடைய அந்த அரியணை, ஆட்டுக்குட்டி, 4 உயிர்கள், 24 மூப்பர்கள், பலிபீடம் இருக்கின்ற பகுதி வேறு. இந்த தீய சக்தியினுடைய அரியணை ரோமாபுரியில் இருக்கிறது. ரோம ராஜ்யத்தினுடைய பேரரசன் அங்கு வீற்றிருக்கின்றான். எனவே அனைத்து பகுதிகளும் சேதப்படுத்துகின்ற வேளையிலே கடைசியாக 2 முக்கியமான நிகழ்வுகள், 5ஆம் 6ஆம் நிகழ்வுகள். அந்த நிகழ்வுகள் என்னவென்றால், ரோம பேரரசனுடைய அரியணையை இருள் சூழ்கிறது. இருள் சூழ்ந்தால் அவரால் ஆட்சி செய்ய முடியாது, நிர்வாகம் செய்ய முடியாது, ஒரு தோய்வு ஏற்பட்டுவிடும், அரசாங்கத்தில் நெருக்கடி இருக்கும், அவரால் அதிகாரத்தை செயல்படுத்த முடியாது. எகிப்திலே கடைசியாக இருக்கின்ற பயமுறுத்தல், குடும்பத்தின் தலைமகன் இறந்து போகின்றான். அரண்மனையில் இருக்கின்ற பார்வோன் குடும்பத்திலேயும் அங்கு அழிவு ஏற்படுகிறது. மோசே அழைத்து, நீங்கள் போகலாம், உங்கள் கடவுளுக்கு வழிபாடு நடத்தலாம், என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்று பார்வோன் சொல்லுகின்றான். ஆனால் அந்த நிலையிலே இந்த செயல்பாடு இங்கு இல்லை. ஒரு காட்சி தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இங்கு யோவானுக்கு நேரடியாக வார்த்தைகள் வந்ததையோ அல்லது ரோம பேரரசு அவர் கண் முன்னால் அழிவதையோ, நிலமோ கடலோ ஆறோ கதிரவனோ உண்மையாகவே அது சேதமடைவதாகவோ அங்கு வரலாற்று உண்மை இல்லை. அவருக்கு ஆட்சி மட்டும்தான் கொடுக்கப்பட்டது. ஆனால் யாத்திராமத்தில் நிகழ்வது வரலாற்று நிகழ்வு. அந்த நிகழ்வினுடைய இறுதி கட்டத்திலே பார்க்கின்றோம், அரியணை அங்கு இருளடைகிறது, ஆட்சியிலே வேதனை, அனைத்து குடும்பத்தின் முதல் மகனும் இறந்து போகின்றான், அரசனின் மகனும் இறந்து போகின்றான்.
நெருக்கடிக்குள்ளாகப்பட்டார்கள். இருள் சூழ்கிறது குடும்பங்களிலே. இங்கு பார்க்கின்றோம், 5ஆம் வானதூதர் அந்த பொன்கிண்ணத்திருக்கின்ற சீற்றத்தை ஊற்றுகின்ற பொழுது விலங்கிருந்த அந்த அரியணை, விலங்கு எது? இந்த ரோம் அரசில் அரியணையானது இருள் அடைகிறது. நாம் பார்க்கின்றோம், அரசாங்கத்தில் காலை நேரத்தில் தான் அலுவல் நேரம், காலை 9:30 மணி முதல் மாலை 5 மணி வரை. ஒவ்வொரு மாநிலங்களிலும் இந்தியாவிலே தலைமை செயலகம் மற்ற அலுவலகங்கள் மாவட்ட ரீதியாக பகல் நேரத்திலே செயல்படுகிறது. இரவிலே அவசர தேவைக்காக 1-2 இருக்கலாம். ஆனால் 99% அலுவல் நேரமானது பகல் நேரம். இப்பொழுது பகலே இருளாகிவிட்டது. அதன் பொருள் என்ன? ரோம அரசன் நிர்வாகம் செய்ய முடியாது. அந்த வகையிலே அங்கு நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டார்கள். எல்லா மனிதர்களும் துன்பம் தாங்க முடியாமல் தவிக்கின்றனர். ஆனால் மனம் மாறவில்லை. மனம் மாறாமல் கடவுளை இப்பொழுது இவர்கள் பழித்தார்கள், கடவுளை சபிக்கிறார்கள். எதற்காக இந்த வேதனை என்பதை அவர்கள் உணராமல் இப்பொழுது என்ன செய்கிறார்கள் என்றால், ஒரு தவறான முடிவு பெறுகிறார்கள். கடவுளை பழித்துரைப்பது. ரோமரசனை பழித்துரைக்க தைரியம் வரவில்லை. தங்களை ஒடுக்குகின்ற, அதிக வரி வசூலித்து துன்புறுத்துகின்ற, இராணுவத்தை வைத்து பயமுறுத்துகின்ற இந்த ரோமரசனை பழித்துரைக்காமல் அன்பான, அரவணைக்கின்ற, மன்னிக்கின்ற, மக்களை கூட்டி நிற்கின்ற கடவுளை பழித்துரைக்கிறார்கள். பிறகு பார்க்கின்றோம், அவர்கள் மனம் மாறவில்லை. அடுத்த கட்டமாக நடைபெறுகிறது. இந்த 6ஆம் வானதூதர் பொன்கிண்ணத்திருக்கின்ற சீற்றத்தை யூப்ரட்டிஸ் நதி மீது ஊற்றுகின்றார். அது வறண்டு போனது. அதனால் என்ன? கீழ்நாட்டு அரசர்கள் அந்த ஆற்றின் வழியாக நடந்து போகிறார்கள். பயணங்கள் லகுவாகிவிட்டது. கீழ்நாட்டு அரசர்கள் எதற்கு வருகிறார்கள்? வியாபாரத்துக்கு மாத்திரமல்ல, ஒருவேளை இந்த ரோமரசுக்கே ஆபத்து ஏற்படும். கடவுள் நெருக்கடி கொடுக்கின்றார். 12ஆம் வசனத்திலே, திருவெளிப்பாடு 16:12, யூப்ரட்டிஸ் பேராற்றில் ஊற்றினார், உடனே அதன் தண்ணீர் வற்றி போனது. அதனால் கீழே நாட்டு மன்னர்கள் பயன்படுத்த பாதை உண்டாயிற்று. அரக்க பாம்பின் வாயினின்றும் போலி இறைவாக்கினரின் வாயினின்றும் தவளை போன்ற 3 தீய ஆவிகள் வெளிவர கண்டேன். அந்த நேரத்தில் இந்த தண்ணீர் இல்லாத போன பொழுது தவளைகள் வருகிறதாம். அரக்க பாம்பின் வாய், போலியான இறைவாக்கின் வாய், அவை அரும் அடையாளங்கள் புரியும் பேய்களின் ஆவிகள். பேய்களின் ஆவிகள் அடையாளங்கள் புரிவதையும் இங்கு சொல்லப்படுகிறது. எகிப்து நாட்டு மந்திரவாதிகளும் அது செய்திருப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். யாத்திராம் புத்தகத்தில், விடுதலை பணி நூலிலே இங்கு சொல்லப்படுகிறது, அவை அரும் அடையாளங்கள் புரியும் பேய்களின் ஆவிகள், அந்த 3 தவளை போன்ற ஆவிகள். எல்லாமல்ல கடவுளின் பெரும் நாளில் போர் புரிந்திட உலக அனைத்தின் அரசர்களை ஒன்று கூட்ட அவை புறப்பட்டு சென்றன. தீய ஆவிகள் மக்களை குழப்பி தன்னுடைய எண்ணங்கள் நிறைவேற ஒன்றிணைக்கும், பிரிக்கும். இப்பொழுது அவை வல்ல கடவுளின் பெரும் நாளில் போர் புரிந்திட உலக அனைத்தின் அரசர்களை ஒன்று கூட்ட அவை புறப்பட்டு சென்றன. இதோ நான் திருடனை போல் வருகிறேன். தாங்கள் ஆடையின்றி நடப்பதையும் பிறந்த மேனியாயிருப்பதையும் பிறர் பார்த்திராதவாறு தங்களின் ஆடைகளை ஆயத்தமாக வைத்திருப்போரும் விழிப்பாயிருப்போரும் பேறு பெற்றோர். அதாவது கடவுளுடைய தீர்ப்பு நாளிலே கடவுள் வருகின்ற பொழுது தங்களை காத்து கொள்ள ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. பிறகு முக்கியமான வார்த்தைகள், எபிரேய மொழியில் அருமகதோன் எனப்படும் இடத்தில் அந்த ஆவிகள் அரசர்களை ஒன்று கூட்டின.
அரு என்ற வார்த்தையின் பொருள் மலை. மகதோன் என்பது ஒரு இடத்தின் பெயர். இப்போ தோமா மலை என்று சொல்கின்றோம் சென்னையிலே, இமயமலை என்று சொல்கின்றோம், எருசலேமிலே சியோன் மலை என்று சொல்லுகின்றோம். மகதோன் என்ற இடத்தின் மலை. அந்த இடத்திலே தான் அப்பொழுது ரோம அரசு தன்னுடைய இராணுவ தளவாடங்களை குவித்து வைத்ததாம். அந்த இடத்திலே பல இடங்களிலே பல நேரங்களிலே அந்நியர்கள் அந்த இஸ்ரேல் நாட்டு மக்களை அங்கு தாக்கி இருக்கிறார்கள். அங்கு பல வரலாற்று உண்மைகள் இருக்கிறது. அந்த மகதோன் மலைப்பகுதியிலே எபிரேய மொழியில் அருமகதோன் எனப்படும் இடத்தில் இந்த ஆவிகள் அரசர்களை ஒன்று கூட்டின. அதாவது போருக்கு ஆயத்தப்படுவதற்கு அடையாளமாக அவர்கள் அங்கு சேர்க்கப்படுவதாக அந்த வார்த்தைகள் அங்கு இடம்பெறுகிறது. எதிரிகள் ஒன்று கூடுவார்கள் என்று அது உருவகமாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே நாம் பார்க்கின்றோம், தீய சக்திகள் ஒன்றாக கூடுகிற நாட்கள் வருகிறது. இன்று உலகளவிலே நன்மைக்கு எதிராக போர் புரிகின்ற நிலைகள். யார் தீய சக்தி என்று கூட நாம் உணராத அளவுக்கு செய்தித்தாள்களிலே தொலைக்காட்சியிலே வெவ்வேறான கருத்துக்கள் பரப்பப்பட்டு வருகிறது. அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் மீது படையெடுப்பதை போர் தொடுப்பதை சிலர் நியாயப்படுத்தியும் சிலர் தவறு என்றும் அறிவித்து வருகிறார்கள். கடவுள் பிறரை அழிப்பதை ஏற்பதே கிடையாது. பாதுகாப்பு என்ற பெயரிலே கற்பனையாக விரோதிகளை வளர்த்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் நாடு. கற்பனையாகவே வளர்த்து கொண்டிருக்கிறது. அண்டை நாடுகளிடத்திலே அன்போடு இருக்க பழகினால், அவளை மனமாறி ஏற்க பழகினால் இந்த விரோதங்கள் இருக்க வாய்ப்பு இல்லை. விரோதங்களை நிறுத்துவதற்கு போர் ஒரு வழி அல்ல. அன்பும் இரக்கமும் அரவணைப்பும் நிரந்தரமான நேர்த்தியான பேச்சுவார்த்தைகள் மாத்திரமே விரோதத்தை குறைக்கும். எனவே கட்டாயப்படுத்தி யாரையுமே அன்பு கூர்ந்திட நிர்பந்திக்க முடியாது. மிரட்டுவதனாலே செயல்படாது, அன்பினாலே செயல்பட முடியும். அந்த அன்பினாலே செயல்பட முடியும் என்றால் பேச்சுவார்த்தைக்கு முன்வருதல் அவசியம். இப்பொழுதும் கூட நாம் பார்க்கின்றோம், ஆங்காங்கே இராணுவ தளவாடங்கள் குவிக்கப்பட்டிருக்கின்றன மக்களை அழிப்பதற்காக. தீய சக்திகள் ஒன்றாக கூடும் என்றும் சொல்லப்படுகிறது. அந்த ஆவிகள் அரசர்களை ஒன்று கூட்டின. அதாவது அந்த இடத்தில் இருந்து கொண்டு போர் புரிவதற்காக அவைகள் இணைந்தன என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இதெல்லாம் நிகழ்ந்த பிறகு 7ஆம் வானதூதர் தன் கிண்ணத்தில் இருந்ததை வான்வெளியிலே ஊற்றினார். வான்வெளியிலே ஊற்றுகின்றார். அப்பொழுது ஆலயத்திலே இருந்து அரியணையிலே இருந்து எல்லாம் நிறைவேற்றப்பட்டாயிற்று என்று ஒரு பெரும் குரல் ஒலித்தது. 4 உயிர்களிலே ஒரு உயிர்தான் இந்த 7 வானதூதருக்கும் 7 பொன்கிண்ணங்களை வளித்தன. இதே இடம் அரியணையில் இருக்கிறது. அரியணையில் இருந்து எல்லாம் நிறைவேற்றப்பட்டாயிற்று ஒரு பெரும் குரல் ஒலித்தது. கடவுள் அதை அறிவிக்கின்றார். அந்த பலிபீடம், விண்ணகம், ஆலயம், அரியணை இவை அனைத்தும் கடவுள், ஆட்டுக்குட்டி ஆனவர், 4 உயிர்கள், 24 மூப்பொருளை கொண்ட இடமாக இருக்கிறது. எனவே கடவுள் அறிவிக்கின்றார், எல்லாம் நிறைவேறப்பட்டாயிற்று, முடிவுற்றது. கடவுள் அறிந்திருக்கிறார். எச்சரிக்கின்ற நிலை இந்த அளவோடு போதும். உடனே என்ன நிகழ்கிறது என்று பார்க்கின்றோம். மின்னல் வருகிறது. இயற்கை மாற்றங்கள். மின்னல் வருகிறது, இரைச்சல் வருகிறது, இடிமுழக்கம், நிலநடுக்கம். இதை போன்று முன்பு எப்பொழுதுமே நிகழ்ந்தது கிடையாதாம். பிறகு நகரம் 3ஆக பிளவுபடுகிறது. ஒன்றுபட்ட நகரம் பிளவுபடுகிறது. அதை போன்றுதான் அவர்களுடைய ஆதரவும் குறைந்து போகும்.
ரோம பேரரசனுடைய ஆதரவு குறைந்து போகும். அங்கு நிலநடுக்கத்திற்கு பிறகு அந்த மாநகர் 3 பாகங்களாக பிரிக்கப்பட்டது. 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மற்ற நாடுகளின் நகர்களும் வீழ்ந்தன. கடவுள் பாபிலோன் மாநகரை நினைவில் கொண்டு தம் கடும் சீற்றம் என்ற மது நிரம்பிய கிண்ணத்தை அதற்கு குடிக்க கொடுத்தார். பாபிலோன் நகரம் விழுந்ததை போன்றே இவையும் வீழ்ச்சி உற்று கொண்டிருக்கிறது. எனவே அங்கு கடவுளுடைய சீற்றமான மதுவானது அங்கு கொடுக்கப்படுகிறது. அது தண்டனையின் அடையாளம், வேதனையின் அடையாளம், அழிவின் அறிகுறி. அவர்களுடைய முக்கியத்துவம் அங்கு இல்லாமல் போகிறது. நகரங்கள் செல்வாக்கை இழந்து விடுகின்றன. நகரங்களுக்கு ஓய்வில்லாமல் போகிறது. அந்த நகரங்கள் விலங்கை வணங்கி வந்தன. அந்த நகரங்கள் மக்கள் இரத்தத்தை குடித்து வந்தன. இப்பொழுது அந்த தீய சக்திகள் உடைய செல்வாக்கு குறைகிறது, குன்றி போகிறது. தீவுகள் எல்லாம் மறைந்து போயின, மலைகளும் காணப்படவில்லை. செல்வாக்கு குறைந்து கொண்டே போகிறது. அந்த மா அரசுக்கு கல்மழை பெருங்காற்றாக விண்ணிலிருந்து மக்கள் மீது பெய்தது. கல்மழையால் ஏற்பட்ட இவ்வாதை மிக கொடியதாக இருந்ததால் மக்கள் கடவுளை பழித்துரைத்தார்கள். மனம் மாறவில்லை. எனவே நாம் பார்க்கின்றோம், இந்த கடைசி எச்சரிப்போடு கடவுள் சொல்லியிருக்கிறார், எல்லாம் நிறைவேற்றப்பட்டாயிற்று. எனவே எச்சரிப்பதற்கும் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கும் குறிப்பிட்ட கால வரையறை, குறிப்பிட்ட வகையான துன்புறுத்தல், எச்சரிப்பு. சிலுவிலே ஆண்டவருடைய வாழ்க்கை அர்ப்பணிப்பிலே பார்க்கின்றோம். ஒரு குறிப்பிட்ட நேரம் நிறைவேறுகின்ற பொழுது, துன்பம் முடிவடைகின்ற பொழுது, அங்கு கடவுள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லாம் நிறைவேறிற்று என்று முழங்குகின்றார். இங்கும் கடவுள் 7ஆம் தூதனுடைய கிண்ணம் அந்த விண்வெளியிலே ஊற்றப்பட்ட பிறகு அதை அறிவித்து விடுகின்றார். கடவுள் நியாயம் தீர்ப்பார். கடவுள் நம்மை நிலைநாட்டுவார். தீய சக்திகள் அழிந்து போகும், நன்மைகள் வளர்ச்சி வரும். ஜெபிப்போம். அன்பே நிறைவாவது அன்புக்கா மகிழ்ச்சி அடைகின்றோம். சத்தியத்திலே மகிழ்ந்திருக்க கிருபையாகிறோம். ஆண்டவரே, நீர் எல்லாவற்றும் நிறைவேற்றுகின்றவர். தீமைகள் மனம் மாற எச்சரிப்பு கொடுக்கின்றவர். நன்மை செய்கின்றவர்கள் ஊக்குவிக்கப்பட பணியாற்றுகின்றவர். அத்தகைய செயலுக்காக நன்றியோടെ நாங்கள் போற்றுகின்றோம். ஆண்டவர், இந்த நாளிலே நாங்கள் யாவரும் இந்த ஊடகங்கள் வழியாக தியானத்திலே பங்கேற்றதற்காக மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த தியானத்தின் வழியாக உம்மோடு நாங்கள் தொடர்ந்து பலத்தை பெற்றுக்கொள்ள கிருபையாகிறோம். விலங்கை வணங்கியவர்களுடைய நிலைப்பாட்டை பார்க்கின்றோம். விலங்கை வணங்கியவர்களுடைய அனுபவத்தையும் பார்க்கின்றோம். உம்மை வரகின்ற நாங்கள் உமது அன்பிலே வளர்ந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக கிருபையாகிறோம். ஆண்டவரே, சபைக்கு அனைத்து குடும்பத்தாரையும் கரத்திலே கொடுக்கின்றோம். தேர்வு எழுதிய பிள்ளைகளையும் கரத்திலே கொடுக்கின்றோம். விருது நாட்களை காண்போரே கரத்திலே கொடுக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளும். அன்புள்ள ஆண்டவரே, உலக அமைதிக்காக, எங்கள் நாட்டின் அமைதிக்காக ஜெபிக்கிறோம். பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதித்தருளும். தொடர்ந்து ஆண்டவரே, சென்னை பேராயத்தின் ஆயர்கள் லெந்து கால ஒடுக்கூட்டத்திற்காக வெளியிடத்திற்கு வந்து அந்த ஒடுக்கூட்டத்திலே பங்கேற்கின்ற பொழுது அவைகளுக்கு நன்மையாக அமையவும், அவர்கள் இந்த ஒடுக்கூட்டத்தின் வழியாக தங்களுடைய பணியை சீர்தூக்கி பார்த்து விலங்கை வணங்காமல் உம்மை வணங்குகின்ற சக்தியை பெற்றுக்கொண்டு வார்த்திலே தெளிவடை கிருபையாக இருந்துள்ளோம். என்னை தாழ்த்துறம் பலப்படுத்தி ஆசீர்வதியும். இறைவன் இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் தாயும் தந்தையுமாய் கடவுளே, ஆமேன். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாயும் தந்தையுமாய் கடவுளை அன்பும் தூயான் வழிநடத்தலும் நம் அனைவரோடும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமேன்.